ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஒரு vlog ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி vlogல நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கும் என்னோடய பொண்ணுக்கும் 2 பேருக்கும் ஒரே நாள் பிறந்த நாள். அதை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அப்புறமா வந்து சிம்பிளாக இந்த சம்மருக்கு போடுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று வந்து நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிவன் வந்து காலையில் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் சின்ன சின்ன வேலைகளில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவான். குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்குறப்ப அவங்க வந்து மொபைல் ஃபோன் இதெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க, ரொம்ப தேட மாட்டாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ். பொதுவாக வந்து இந்த பெட் வளர்க்குறத பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்படியே கிச் கிச்சின்னு ஒரு சின்ன குரல் வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் போய் செக் பண்ணேன். பார்த்தா வந்து ஒரே ஒரு குஞ்சு வந்து பொரிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்க தெரியுதா என்னென்னு தெரியலை. கீழே அது கால்கிட்ட ஒரு பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான். இதே கலையத்தில் ஒரு 8 முட்டையும் போட்டு வச்சுருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அதை நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில சமயங்களில் இந்த மாதிரி முட்டை போட்டுட்டு அந்த கலையத்தை விட்டு வெளியில் எடுத்து போட்டுருது. அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியலை. ஒருவேளை நீங்கள் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க, உங்களுக்கு ரீசன் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ரெகுலராக என் தம்பி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வந்து இங்கே நாங்கள் வந்ததுக்கப்புறமா என் பொண்ணு தான் வந்து அதுக்கு ஃபுட்டு வைக்கிறதாகட்டும், டெய்லி தண்ணி மாற்றுறதாகட்டும், இந்த வேலையெல்லாம் அவள் தான் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து கூண்டுக்கிட்ட வந்தாலே அதுங்களுக்கு தெரியும் அவள் வந்து எதோ சாப்பாடு எடுத்துகிட்டு வரா அப்படிங்கிறது. ஏதாவது கீரை வந்து கையில் வச்சுட்டு கொடுப்பா, ரொம்ப அழகாக சாப்பிடும். அதே நம்ம கொடுத்தா வந்து சாப்பிடாது. இதுக்கு வந்து சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக தெனை வைக்கிறோம், அப்புறம் கீரை, அப்புறம் வந்து கனவா மீனோட ஓடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இப்போ வந்து சம்மர் டைமில் வந்து நம்ம போடுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு கூட 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க. கூடவே வந்து லெமன் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. லெமன் இல்லைனா வந்து தயிர் இருந்துச்சுன்னா தயிர் சேர்த்துக்கலாம். 2ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பால். அடுத்ததாக வந்து இதில் நான் சேர்க்குற முக்கியமான பொருள் வந்து இந்த குங்குமாதி தைலம். இதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஸ்கின்னு நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் கலர் கூட இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சில சமயங்களில் இந்த குங்குமாதி தைலம் வந்து ஒத்துக்காது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் ஃபேஸ் பேக் போடும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு 2 ட்ராப் மட்டும் இதில் ஊற்றிட்டு கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. பால் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கோங்க. இதை வந்து முகம், அப்புறம் கழுத்துக்கு பின்னால் நிறைய பேருக்கு ரெகுலராக அந்த செயின் போட்டுகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு மாதிரி கருப்பாக மார்க்ஸ் விழும். அந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சன்டனை இது ரொம்ப நல்லா ரிமூவ் பண்ணும். இப்போ நம்ம வந்து வெளியில் போனால் தான் சன்டன் ஆகி முகம் கருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் முகம் வந்து டர்ன் ஆகி கருக்கும். இந்த சம்மர் டைமில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைட், அப்புறமா வந்து ரெகுலராக கிச்சனில் இருந்து நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்னால கூட நம்மளோட ஸ்கின் கருக்கும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இதை வந்து நான் ரொம்ப வருஷமாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. இதை வந்து போட்டுட்டு சும்மா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். நல்லாவே ஸ்கின் சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பர்த்டே பேபிக்கு பல்லு விழுந்துருச்சு. கடவா பல் வந்து ஒன்று ஆடிட்டு இருந்தது 2 நாளாக. அந்த வலியில் பார்த்திங்கன்னா அவளுக்கு 2 நாளாக ஃபீவர் வேறு இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் இன்ஜெக்ஷன்லாம் வேறு போட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்லு விழுந்துருச்சு. பிறந்த நாள் அதுவுமா பல்லு விழுந்தோடனேயுமே ரொம்ப சோகமாயிட்டா.
இன்றைக்கி 2 பேருக்கு பிறந்தநாள் அப்படின்றதுனால வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக லஞ்ச் பண்ணியிருந்தோம். என்னென்னா கீ ரைஸ், அப்புறமா சிக்கன் குழம்பு, அது கூட வந்து ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம். ஏன்னா அப்பாவுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சுருந்தோம். அது கூட வந்து பால் பாயசம். இந்த ரெசிபியெல்லாம் எடுக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அனலாக இருந்துச்சு. கிச்சனுக்குள்ளே நிற்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அதனால் வந்து எனக்கு அப்படியே ஷூட் பண்ணோம் அப்படிங்கிற மூடே போயிருச்சு. இந்த கீ ரைஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணினேன். சூப்பராக இருந்தது. சிக்கன் வதக்கிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து ஊற்றி பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து அந்த ரெசிபியும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம். கேக் வந்து நான் வீட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து எப்போவுமே என் பொண்ணோட பிறந்தநாளுக்கு நான் வீட்டில் கேக் பண்ணுவேன். ஆனால் என் தம்பி வந்து நான் கடையில் ஆர்டர் போட்டுட்டேன்க்கா, நீ வீட்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்து 2 பேருக்கும் ஒரே கேக்காக வாங்கிட்டு வருவான் அப்படின்னு நினச்சேன். தனித்தனியாக வாங்கிட்டு வந்திருந்தான். ஒரு ரெட் வெல்வெட் கேக்கும், அம்மாவுக்கு வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் வந்து உங்களோட விஷஸ் அண்டு பிளெஸ்ஸிங்ஸை வந்து ஷேரனுக்கு கொடுங்க. ஷேரன் கேக் கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்து அம்மா கேக் கட் பண்ணாங்க. அம்மாவை கேக் கட் பண்ண வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டு கேக் கட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து எங்கள் அம்மா பர்த்டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணவே இல்லை. நான் வந்து கேக்கெலாம் கட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் ஒரு வழியாக வந்து கேக் கட் பண்ண வச்சிட்டோம். ஷேரனோட போன பர்த்டேயும் பார்த்திங்கன்னா லாக்டவுன் தான். அப்போ வந்து நாங்கள் யூகேயில் இருந்தோம். அந்த டைமும் வந்து இது கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியலை. ஈவன் வந்து ட்ரெஸ்ஸு கூட புதுசு வாங்கி கொடுக்க முடியலை. ஆனால் வந்து நான் வீட்டில் ஒரு கேக் பண்ணேன். அதிலே வந்து அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான். அவள் வந்து ஒரு பொருள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாள். ஒரு 3D பென் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் வந்து லாக்டவுன் ஆனதுனால ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். ஏன்னா வந்து எங்கள் அம்மா கூட உட்காந்து கேக் கட் பண்ணது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். குழந்தைங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.